மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் எங்கே இப்போது தேர்தல் களத்திலே நீக்க தொடங்கி எங்கு போய் பதுங்கினார்கள் என்றே தெரியவில்லை. ஒரு தோல்விக்கு துவண்டு போனார்கள். நாங்கள் எத்தனை தோல்விகளை சந்தித்தும் அதே திமிரோடு நிமிர்ந்து நிமிர்ந்து காரணம் நாங்கள் புலிகளின் பிள்ளை. சோர்வென்பதே எங்களுக்கு இல்லை. என்னிடத்தில் கேட்பார்கள், நீங்க தொடர்ச்சியாக இப்படி தனியாக நின்று தோற்று போனால் உங்களோட ஓடி வருபவர்கள் சோர்ந்து போய்விட மாட்டார்களா? சோர்ந்து போனவன் போவான், புதிதாக சேர்ந்து வருபவன் வருவான். நம்பிக்கைதான் என் உறவுகளே. யானைக்கு பலம் தும்பிக்கையில், மானுடனுக்கு பலம் நம்பிக்கையில். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறான். நல்லவர்கள் கூட தோற்று போனதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைங்கிறது. அவருடைய முன்னத்தியர் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைன்னு அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை கொண்டு தேர்தல் களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார் எங்களுக்கு, என் உடன் பிறந்தார்களே, நீ என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நீ யாரோ ஒருவனுக்காக உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக பாடுபடுகிறோம், உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்கணுங்கிறார். அதை உள்வாங்கிக் கொண்டு ஓடி வருகிற பிள்ளைகள் நாங்கள். திமுக வென்றது, என் மக்கள் தோற்று போனார்கள். அதிமுக வென்றது, என் மக்கள் தோற்று போனார்கள். குடுகுடுப்புக்காரன் என் தங்கச்சி காளியம்மா கூட சொன்னாங்க பாருங்க, எனக்கு தனியாக வந்துட்டு சிரிக்க வேண்டியது இருக்கு. ஐயோ கர்மமே, பெரியாரின் கையை பிடிச்சி நடந்தோம், அண்ணாவின் விரலை பிடிச்சி நடந்தோம், பேனாவை கடலுக்குள்ளே வைக்கிறோங்கிறாங்க. என்னடா பகுத்தறிவு முற்போக்கு. அது அவர் நல்லா தான் அடிக்கிறாரு. நல்ல காலம் பிறந்துரு, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு மட்டும் நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. நாட்டுக்கு கெட்ட காலம் பிறந்துருச்சு, கெட்ட காலம் பிறந்துருச்சு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. என்ன சொத்து வரி ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு, மின்கட்டணம் ஏறிடுச்சு, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. அடப்பாவியலா என்ன, அதான் அது சக்கமாக தான் சொல்லும், இவங்க சொல்ல மாட்டாங்க. சக்கமா மேலே பழி போடுறது. சக்கமா சொல்றா, நான் வெக்கமா சொல்றேன். விலங்கல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அவளையாப்பா இழுக்கிறீங்க வம்புக்கு. சக்கமா சொல்ற, அதே சக்கமா சொல்றா. இவங்க விளங்கவே மாட்டாங்க, இவங்க தோத்து போவாங்க. அவரை தனியாக கூப்பிட்டு கேளுங்க. ஏதோ காசு கொடுத்தாங்க அடிக்கிறேன் தம்பி, என்னத்தப்போ இந்த அளவுக்கு ஆகி போச்சு அவங்க நிலைமை. என் தம்பி சொன்ன மாதிரி, கார்த்திக் சொன்ன மாதிரி, நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தால் வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. நாங்க அதை பத்தி பேசுறது இல்லை. மதிப்புமிக்க தங்கள் உரிமையை விற்க வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களின் வாழ்க்கை தரம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். எப்ப சொல்றாரு பாருங்க புரட்சியாளர் அம்பேத்கர், எப்ப சொல்றாரு பாருங்க, அவர் இறந்தே விழாலாயிருச்சு, அப்பவே சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார். அப்பவே எங்க ஐயா தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார். அந்த தேச துரோக குற்றத்தை எத்தனை ஆண்டுகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மனச்சான்றுள்ள என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். பேரறிஞர் அண்ணா எனும் பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று கேட்கிறார். அதே பேரறிஞர் பெருந்தகிட்ட சொல்றேன், ஐயா உங்க பேரை சொல்லி கட்சி நடத்துறவங்க தாயா எங்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறாங்க, அவங்க தாயா. நீங்க தாயா சொன்னீங்க, சாராயம் வித்து வருகிற காசு குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம் என்றீர்கள். அந்த வெண்ணெயை தாயா, இந்த வெண்ணெயை ரொம்ப நாளா நக்கிக்கிட்டு இருக்காங்க.
அந்த அம்மாவாவது ஜெயலலிதா அம்மாவாவது படிப்படியாக டாஸ்மார்க்கை மூடணும். ஏமா எல்லா கடையும் மாடியில் இருக்கான்னு கூட கேட்டேன், படிப்படியாக மூடி போறீங்கன்ட்டு. அந்த அம்மாவது இவங்க கத்துறாங்களேன்னு 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடுனாங்க. அது என் தம்பி வந்தார், செந்தில் பாலாஜி அவர்கள், மாண்புமிகு மேன்மை மிகு நீதி தங்கிய பெருமை தங்கிய தம்பி. 24 மணி நேரம் குடிப்பக அந்த பார் திறக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதையும் மீறி தனியாக இருக்கு. கேளுங்க, நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம். பிச்சு பெறுவேன். படிக்க வச்சவன் ஏன் தாத்தன் காமராஜ், குடிக்க வச்சது நீங்க. இதையும் சொல்லணும், நாங்கள் தான் குடிக்க வச்சோம், நாங்கள் தான் குடிக்க வச்சோம், அப்படி சொல்லணும்ல. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்கிறதே அன்பு மக்களே. ஒருத்தன் கேட்டான், குடியரசுனா என்னென்னு கேட்டான் என்கிட்ட. அடவையில் எதிரியாம இருந்திருக்கிறேன். குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு, அதனால குடி அரசுரா விளங்கிடுச்சுங்கிறான். அது புரியுதா உங்களுக்கு? குடியரசுனா இதுதான் குடியரசு. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், நேரம் ரொம்ப குறைவு. இவங்க 9 மணி வரைக்கும் தான் அனுமதி வாங்கியிருக்காங்க. சொல்லலை, இந்த தம்பி கலைஞர் முத்து வண்டிலாம் பேச நேரம் இல்லை, சுழற்சி முறையில் பேச விடுறோம். ஏன்னா கட்சியில் பேச்சாளர் பெருகிட்டேன். அண்ணனுக்கு 5 நிமிஷம் நேரம் தர்றதே பிரச்சனையாக இருக்கு அவங்களுக்கு. 125 வழக்கு, இதுக்கு ஒரு வழக்கு போட்டு 126 நாள் ஆக்குவாங்க. அது ஒன்றும் இல்லை, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு.